திரு சத்யன், இங்க இந்த மின்கட்டண உயர்வு கிட்டத்தட்ட 2.47 கோடி வீடு மற்றும் குடிசை நுகர்வோர்ல 1 கோடி பேர் இதனால யாரும் பாதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை டான்ஜெட்கோ கொடுக்குறாங்க. ஏத்துக்கிறீங்களா? எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடிக்கிற செருப்பால் அடிச்சுட்டு ஐயோ நான் செருப்பால் அடிச்சேன்னா இந்த கருப்பு டீம்பாங்க. செருப்பால் அடிச்சு கருப்பி கொடுக்குறங்கிற மாதிரி அதுக்கான விளக்கம் தான் அது. உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். உண்மையை சொல்லுவது ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகம். அப்போ இந்த ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு உண்மையை தெரியட்டும்னு நான் விருப்பப்படுறேன். மரியாதைக்குரிய கனகராஜ் அவர்கள் பேசும்பொழுது அஇஅதிமுகவிற்கு எந்த தார்மீகமும் இல்லை, ஏன்னா 1 மெகாவாட் மின் உற்பத்தி கூட 2011 21 வரைக்கும் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டார். 18 மணி நேரம் மின்வெட்டில் ஆட்சியை ஆரம்பித்தோம். இன்றைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய காற்றாலை மின்சாரம் தயாரிக்கும் இடம் எதுனா நாங்குநேரி. கொண்டு வந்து புரட்சி தலைவி அம்மா நடைமுறைப்படுத்தியது அதிமுக. ஆல்டர்னேட் மின்சாரம் சொல்லி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ காற்றாலை மின்சாரம் மட்டுமல்ல, சோலார் அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறோம். இவர் இன்னும் அதே பழைய மாதிரி கோல் பேஸ்டு, தெர்மல் பேஸ்டு, அணுமின் நிலையம் அதை பேஸ் பண்ணி மட்டுமே கட்டமைக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, 2017 எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்பொழுது என்ன நடந்துச்சு? இவங்க எல்லாம் பொதுவாக வச்ச குற்றச்சாட்டு, இப்போ இவர் வைக்கும்போது கூட மத்திய அரசோட அழுத்தம் தான் இதுக்கு காரணம். உதய் மின் திட்டத்தை எதனால் புரட்சி தலைவி அம்மா எதிர்த்தார்கள், அதை சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? முதலாவதாக உதய் அப்படிங்கிற நிறுவனத்தோட செயல்பாடு என்ன, அதுவும் சொல்ல மாட்டாங்க. நுகர்வோர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், மின் பகிர்மான நிறுவனங்கள். இவர்களை இணைக்கும் வேலையை செய்வது தான் இந்த உதய் என்பதனோட பிரதான வேலை. இதற்காக துவக்கப்பட்டது தான். அதற்கு சில வழிவகைகள், நெறிமுறைகள் வச்சிருக்காங்க. அது முதல் நெறிமுறையாக என்ன சொன்னாங்கன்னா, இந்த மின் பகிர்மான நிறுவனங்கள் நஷ்டமடைந்தால், கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் ஓடுது நிறைய மின் பகிர்மான நிறுவனங்கள், அது நஷ்டமடைந்தால் அந்த முழு நஷ்டத்தையும் மாநில அரசே ஏற்க வேண்டும் என்பது ஒரு ஷரத்து. அந்த அறிமுகப்படுத்தும் போது 2013 அதைத்தான் அம்மா எதிர்த்தாங்க. நான் எதுக்கு மாநிலத்தில் இருக்கிறோட நஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு அது மாநிலத்தோட வரவு செலவு கணக்கில் வந்ததுன்னா, மக்கள் நலத்திட்டங்கள் சொல்லி நான் ஏதோ நிதி திரட்ட போச்சுன்னா என்னால் முடியாது, இதை எங்களால் ஏற்க இயலாதுன்னு நாங்கள் இதனால தான் எதிர்த்தோம். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு எடப்பாடி அரசியல், எடப்பாடி அதே முடிவில் தான் இருந்தார், அதில் மாற்றமே கிடையாது. நாங்கள் இதில் ஒரு திட்டத்தில் ஒத்துக்க மாட்டோம். ஏன் ஒத்துக்க மாட்டோம்னா, மின் பகிர்மான நிறுவனங்களின் நஷ்டத்தை எங்கள் தலையில் கட்டாதீங்க, அது அவர்களை சார்ந்ததுதான் அப்படின்னு மத்திய அரசு ஒப்புக்கொண்டது. மாநில அரசுக்கு அது விலக்கு, ஒப்புக்கொள்கிறோம் சொன்னதுக்கு அப்புறம் தான் கையெழுத்து போட்டோம். இதுக்கு நான் இப்போ அதிமுக செய்தி தொடர்பாளர் சொல்லலை. சரி, போன வருடம் உங்க மின்சார பட்ஜெட் முடிச்ச உடனே உதயச்சந்திரன் ஐஏ சொன்ன வார்த்தை அது. வேணா சொல்லுங்க, அந்த வீடியோ போட்டு வேணா காட்டுறேன். ஒரு நிமிஷம் வீடியோ கேட்கலாமா? இப்போ மக்களுக்கு உண்மை தெரியணும். முடிச்சிருங்க, கருத்தை முடிச்சிருங்க. ஆதாரத்தோட சொல்லிடணும்ல. கேட்ட அடுத்த நிமிஷம் இது இந்த மாதிரி போய் சொல்லுவாங்க அதிமுகன்றவாங்கல்ல, ஆதாரத்தோட பேசிடுவோமே. நம்ம ₹1 கருத்து பேசிடுவோம், அடுத்த சுற்றில் நம்ம பேசலாம். உண்மை தெரியணும் சொல்லக்கூடிய நிலையில நாம எவ்வளவு பைசா மத்திய அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி சரியாக கொடுத்தா சமாளிக்கக்கூடிய அளவு இருக்கு, நம்ம அதனால எவ்வளவு இழக்கிறோம் சார்? இதை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஷேர் டாக்ஸஸ் போன இதுல நிதிநிலை அறிக்கையில அவங்க ஒன்றிய அரசுல இருந்து கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்கு. கொஞ்சம் வரும். கேளுங்க, மூச கேளுங்க. இந்தியா இல்லப்பா, அவரும் பதிலுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லுவாரு. நான் இதோட ஆதாரமா வேணா கொடுக்குறேன். இல்ல நான் இதோட தயாரிச்சு வரல. இல்ல தயாரிச்சு வரல. நீங்க ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் ஏத்துக்கலன்னு சொன்னாதான் நீங்க ரைட் பண்ணலாம். அப்போ 2017 அதிமுக ஆட்சியில் இருந்த மாதிரி மத்திய அரசு ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னா, 2021 2019 38 MP வச்சிருக்கீங்க, இப்ப 40 MP வச்சிருக்கீங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன முன்னேற்பாடு எடுத்தீங்க? எத்தனை முறை நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தீங்க? இது எதனால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவர்கள் பேக் அடிச்சாங்க தரவு எங்கேயா இருக்கா? எங்கேயாவது எங்கேயாச்சும் மத்திய அரசு இந்த அறிவிப்பு வந்துச்சா? இனிமே மாநில அரசு இதை ஏத்துக்கணும், திமுக ஆட்சி வந்த பிறகு ஏத்துக்கணும், எங்கேயாச்சும் இருக்கா? அறிவிப்பு இருக்கா? இல்லையே. எதுக்கு இந்த பொயிலேயே கட்டமைப்பிலேயே போகுது? அதாவது நிர்வாக சீர்கேடு, நிர்வாக குளறுபடி. அதை காரணம் காட்டாம எதெல்லாம் செய்யக்கூடாது எல்லாத்தையும் பண்ணிட்டு, அதிமுக ஆட்சி காலத்தில் மின்சார கட்டணம் ஏற்றனோடனே போர்டை பிடிச்சி நின்னீங்களே, ஷாக் அடிப்பது மின்சார கட்டணம் என்னன்னு சொல்லி போர்டு எடுத்து நின்னீங்களே. ஆனால் இன்னைக்கு தொடர்ச்சியாக வரிசையாக ஏற்றுறோங்கிறதுக்கு காரணத்துக்கு இன்னொரு அரசியல் நாடகம் இங்கே சொல்கிறேன். என்னன்னு 2022 உங்கள் மரியாதைக்குரிய மின்சாரத்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு. ஆகஸ்ட் மாதம் ஏற்றணும், நாங்கள் ஏற்றலை. ஏன்னா முதல்வர் சொன்னார், கஷ்டத்தை மக்கள் தலையில் தணிக்காதீங்க, அதனால நாங்கள் ஏற்றலைன்னு பேட்டி கொடுத்தார்ல. நீங்கள் சொன்ன மாதிரி 2.18 விழுக்காடு தான் ஏற்றுறோம் பேட்டி கொடுத்தீங்கல்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி வாங்க, 2021 தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேஷன் கமிட்டி, இன்னைக்கு இருக்கிற டிஎன்இஆர்சின்னு சொல்றது, அப்ப டான்ஜெட்கோ அவங்க தானே மல்டி லேயர் பிரைசிங் ஃபார்மேட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்க?
வருடத்திற்கு எப்ப வேணாலும் ஏத்திக்கலாம்னு சொன்னது 2022 டிஎன்இஆர்சி தானே கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தீங்க அதை? அதுக்கு முன்னாடி போவோம். அதிமுக ஆட்சி காலத்துல கடன் சுமை இருந்த போதும் கூட மின் கட்டணம் உயராமல் இருந்ததற்கான காரணம் அரசு அதை ஏத்துக்கும், மக்கள் மேல அதை சுமத்த வேண்டாம்னு அப்பவும் அதே காரணம் தானே சொல்லப்பட்டது. லாஸ்டா வரும் நிர்வாகத்துல என்னன்னு சொல்றேன், அதுக்கு தான் ஒருன்னா சொல்றேன். நீங்க ஆட்சி கட்டலாம இந்த 6 மாசத்துல நீங்க சொல்ற ஒன்றிய அரசு கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. தேதி வேணா சொல்றேன், 2021 ஒரு லெட்டர் வருது. 9 நவம்பர் 9 நவம்பர் 2021 என்ன சொல்றாங்க? எரிபொருள் மற்றும் கொள்முதல் விலைகள் உயர்வு. இப்போ நம்ம வந்து அரசாங்கம் போய் எலக்ட்ரிசிட்டி வாங்குது, கொள்முதல் உறைவு ஒரு 2 பைசா ஏறுது 3 பைசா ஏறுது அப்படின்னா இதை நீங்கள் நுகர்வோரிடம் வாங்கி கொள்ளலாம் உடனடியாக அப்படின்னு அவங்க ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க. நிர்பந்தமா சொல்லல, நீங்க எப்பெல்லாம் எரிபொருளும் உங்களோட கொள்முதல் விலை ஏறுதோ அப்பெல்லாம் நீங்க வந்து நுகர்வோர் வந்து உடனடியாக அதை வாங்கிக்கலாங்கிற சொல்றாங்க. அதுக்காக நீங்க மாசம் கரண்ட் ஏற்றணும்னு சொல்றாங்களா? இல்லையே. அப்ப இதுல என்ன மாசம் இங்க கரண்ட் மின் கட்டண உயர்வு ஏத்தலையே. அடுத்து அதான் சொல்றேன், ஏத்தல இல்ல. அப்ப 2022 போன வருஷம் அரசியல் வரப்போகுது, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லி முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார், அதனால ஏத்தலன்னு சொல்றீங்கல்ல. இப்ப எந்த அடிப்படையில் ஏத்துறீங்க? உங்க கையில இருக்கிற விஷயம் தானே இது. இதன் மூலமாக இழப்பு 630 கோடி ரூபாயை நீங்க சொல்ற அதே தேர்தல் காரணத்தினால மின்கட்டண உயர்வு அப்படிங்கிற ஒன்றை செய்யாமலே இருந்ததும் அரசு தானே, அதிமுக அரசு தானே. அதே லாஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன். இதனால் ஏற்படக்கூடிய இழப்பு 630 கோடி ரூபாய் அரசே ஏற்கனவே போன வருஷம் அறிவிச்சிங்கல்ல. 10 வருஷம் அதிமுக வாங்கின 3.5 லட்சம் கோடி கடனை நீங்க 3 வருஷத்துல வாங்கி முடிச்சிட்டீங்கல்ல. உங்களால ஒரு 600 கோடி ரூபாய் மக்களுக்காக செலவு பண்ண முடியாது. நான் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டேன், 3 ஆண்டுகள்ல பீக் ஹவர்ஸினுடைய மின் தேவை, மின் நுகர்வு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 22% உயர்ந்திருக்கிறது. அப்போ மின் தேவை அதிகரிச்சிருக்கு, அப்போ வாங்க வேண்டிய தேவையும் அதிகரிச்சிருக்கு. இன்னும் சொல்றேன், 16,000 மெகாவாட் மின்சார தேவை என்பது அஇஅதிமுக ஆட்சி விட்டு போகும்போது 33,000 மெகாவாட் மின்சார தேவை இருந்தது. அப்போ மின் தடையெல்லாம் மின்சாரம் கொடுத்துட்டு தான் இருந்தோம். அப்போ நாங்க ரேட் ஏத்தல, எடப்பாடியார் ரேட் ஏத்தல, மின் கட்டை ஏத்தல. இந்த மாதிரி மத்திய அரசு அழுத்த நிர்பந்தம் எதுவுமே சொல்லல. நான் அதை தான் சொல்றேன், 10 வருஷம் அதிமுக வாங்கின நிகர கடன் 3.5 லட்சம் கோடி நீங்க 3 வருஷம் வாங்கி முடிச்சீங்கல்ல. இப்ப மின் தேவை அதிகமானதுனால அரசுக்கு எவ்வளவு நஷ்டம் புள்ளிவிவரம் கொடுக்க நிறைய குற்றச்சாட்டு சொல்லிருக்கீங்க. கோடிகள் அதை எங்களால செலவு செய்ய முடியாது அரசு சொல்லுதா? அப்புறம் 3.25 லட்சம் கோடி முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திருக்கோவை செல்வராஜ், இங்க நிர்வாக சீர்கேடு தான் இப்படியான ஒரு சூழலுக்கு காரணம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பட்டியலிடுறாரு சத்யன். நிர்வாகம் முறையா நடந்ததுனாலதான் நடந்த தவறுகளுக்கு இவங்க செஞ்சுட்டு போன ஊழல் பேர் வழிகளுக்கு நாங்கள் அந்த பணத்தை கட்டிட்டு இருக்கிறோம். அது தெளிவாக சொல்லி முடிச்சார். அவர் பேசும்போது நான் வாயை ஏன் திறக்கலன்னா பொறுமையாக சொன்னாதான் மக்களுக்கு புரியும். சும்மா 2 பேரும் பேசிட்டு இருக்க வேண்டாம். எரிசக்தி அமைச்சகம் என்ன சொல்லியிருக்கு? மின் கட்டணம் மற்றும் ஒன்றிய அரசு திட்டங்களின் கீழ் நிதி பெறுவதற்கு ஏதாவது வேணும்னாக்கா ஆர்பிஐயும் ஒன்றிய அரசின் மத்திய நிதி நிர்வாக குழு என்ன சொல்லியிருக்குனாக்கா மின் கட்டணம் உயர்த்துவதற்கு ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம். அந்த ஆணையம்தான் மின் கட்டணத்தை மாற்றி அமைக்கணும், எல்லாம் செய்யணும் ஒழிய